அவர்கள் தாம் அல்லாவால் நேர்வழி காட்டப்பட்டவர்கள். அவர்களுடைய வழியினையே நபியே நீரும் பின்பற்றும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவங்க தான் அல்லாஹ்வுடைய நேர்வழி காட்டப்பட்டவங்க. யார்? இத்தனை நபிமார்கள் அவங்கள பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டு குறைஷிகளை பார்த்து அல்லாஹ் என்ன பண்ணுறான்? உங்கள் சௌரியத்துக்கெல்லாம் எதுவும் இங்கே நடக்காது. நீங்கள் இணை வைச்சா மன்னிச்சிருவேன்லாம் நீங்கள் கற்பனை பண்ணிகிட்ருக்காதீங்க. நீங்கள் யாரை பெரிய ஆளுன்னு நினைக்கிறீங்களோ, மூதாதையர்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கே நான் அந்த ஆப்ஷன்லாம் கொடுக்கல. சரியா? அதனால் நீங்கள் ஸ்டாலிடாக அவங்களுடைய வழியை ஃபாலோ பண்ணுங்க. நான் இந்த அழைப்பு பணிக்காக எவ்வித கூலியையும் உங்களிடம் கோரவில்லை என்று கூறுகிறான். ரசூலா என்ன சொல்கிறாங்க? இந்த பிரச்சாரத்தை நான் காசு சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக வரல. இது ஒரு உபதேசம் மட்டும்தான். சரியா? அப்போது இதை நீங்கள் ஏற்க மறுத்தா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். இங்கே என்னமோ அல்லாஹ் ப்ளீஸ்ப்பா உங்களை நம்பி தான் இந்த கடையை திறந்துருக்கேன், எது இஸ்லாமுங்கிற இந்த கடை, நீங்கள் கஸ்டமராக ஆகலைன்னா இந்த கடை ஃப்ளாப் ஆயிரும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், என்னுடைய அட்வான்ஸ் போயிடும், என்னுடைய அந்த டெக்கரேஷன் அந்த இன்டீரியர் பண்ண காசு அதெல்லாமே போயிடும், இந்த பிஸ்னஸில் நான் ரொம்ப லாஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? ரசூல்லா எப்படி சொல்கிறாங்க? இந்த அழைப்பு பணிக்காக எந்த கூலியையும் உங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. இதனால தான் ரசூல்லா என்ன பண்ணாங்க? மதீனாவில் ஆட்சியாளராக இருந்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு அவங்க ஏன் சிம்பிளிசிட்டி காமிச்சாங்க? ஏன்னா இந்த ஆயத்தை ஹயாத்தாக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருந்துச்சு.